ஹலோ டு வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல் vlog. இப்போ நாங்கள் GRB குலோப் செய்கிறோம். குலோப் ஜாமுன், GRB குலோப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். GRB குலோப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்கெட்டு, நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை வந்து ஒரு 2.5 கப்பு தேவைப்படும். அப்புறம் தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, ஏலக்காய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ வாங்க இதுக்கு எப்படி செய்யணும்னு வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்கெட், ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 175 கிராம்ஸ். ஸோ நான் 2 பாக்கெட்டுமே எடுத்து நல்லா வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு 1.5 கப்பு, ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம அப்பப்போ ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற ஒரு பதத்துக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இருங்க பிசைஞ்சிட்டு காட்டுறேன். ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க மாவு. ஸோ காயாமல் இருக்கிறதுக்கு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி தடவி இதை வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு நமக்கு வந்து இதுக்கு வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது உடனே நம்ம போட்டுடலாம். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் 2.5 கப்பு எடுக்கிறேன். 2.5 2.25 கப்பு போதும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு சுகருக்கு வந்து 1 கப்பு தண்ணி. ஸோ நீங்கள் வந்து 2.5லேருந்து 3 பவுல் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இது வந்து ஒரு இது சின்னதாக 2 பெரிய அந்த பவுல் காமிச்சேன் இல்லையா, அதில் 2 கப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப்பு. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தாராளமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதித்து பாகு மாதிரி தேவையில்ல, நமக்கு கரைஞ்சால் போதும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ போதும், கரைஞ்சிருச்சு, நமக்கு நல்லா சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் உருண்டை பிடிச்சாச்சு. நல்லா வந்து உருட்டிக்கோங்க, வெடிப்பெல்லாம் வராமல் குட்டி குட்டியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிரப்பில் வந்து இது பண்ணும்போது இங்கே பாருங்கள் இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. சிரப்பில் ஊறி நமக்கு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக தான் வரும். இந்த சைஸே ஓகே தான். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ வெடிப்பு வராமல் இது பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து நம்ம ஒரு இதில் வந்து காய வச்சிடலாம், சிம்லேயே இருக்கட்டும். ஸோ பாப்பா வந்து பாருங்கள் உருட்டுறோம். மாவை வேஸ்ட் பண்ண வந்தாங்க மேடம், இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் அம்மாக்குன்னு சொல்லி அப்படியே மைண்டை மாற்றி விட்டு இது பண்ணோம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்தோன்னோ எண்ணெய் காயிட்டோம். ஸோ காஞ்சதுக்கப்புறம் நான் போடுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வந்து வெந்ததுக்கப்புறம் எடுங்க, இல்லைனா வந்து கரைஞ்சிரும் நம்ம சிரப்பில் போட்டு எடுக்கும் போது. பாருங்கள் இந்த அளவுக்கு வேகாமல் நம்ம எடுத்துட்டனாலும் கரைஞ்சிரும். வெடிப்பு வராமல் இருக்கணும். பார்த்து உருட்டி இது பண்ணியும் 2 வெடிப்பு வந்துருச்சு, 2 உருண்டை. பாருங்க இது மாதிரி வரக்கூடாது, அதுக்காக தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் நான் பொரிச்சிட்டு சுகர் சிரப்பில் வந்து இதை நம்ம பாருங்கள் வெடிப்பு இல்லாமல் இது பண்ணிவிட்டு நான் சுகர் சிரப்பில் வந்து ஊற வச்சிடுறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இது ஊறி நல்லா லாஸ்ட்டில் வந்து பெருசாக வேறு உருட்டினால தான் உங்களுக்கு சில இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த சைஸே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஊறி மீடியமாக நமக்கு வரும், இல்லைனா இந்த பெரிய உருண்டையே நல்லா பெருசாக நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.